ஹலோ யார் சின்னத்துறையா? ஏண்டா மாப்பிள்ள எப்படி இருக்கிற? வீட்டில் நல்லா இருக்குங்களா? ஓனரா? அப்புறம் பாப்பா இந்த வருஷம் எத்தனை கிளாஸ் போறாடா? 7th. டேய் அறிவிட்ட உடப்பட மோசமா இருக்குடா. 1.5 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியல. யாருக்கு? கதிரிக்கா. அவனுக்கு அப்படி தாப்பா இருக்குது. ஏதோ எனக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாப்பா. டேய் வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சா? எங்களுக்கும் போட்டாச்சு, வண்டிக்கும் போட்டாச்சு. இந்தா சாவி. ஆனில மாட்டு. லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்கடா டேய். டேய் ஒண்ணு ஓட. சாரி. குட் நைட். ஓகே மைண்டை செட் பண்ணிக்குவோம். ஹீரோ இங்கிட்டு இருந்து வரான், ஹீரோயின் இங்கிட்டு இருந்து வரான். அப்புறம் நீ எப்போ சென்னைக்கு வர்ற? வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குடா. அங்கே எப்படி இருக்கு? பரவாயில்லையே. நாங்கள் இந்த வெயிலில் வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா. கோயிலுக்கு போனீங்கல்ல யாரு? மணியும் பாலாவுமா? எந்த வழியாக போனீங்கப்பா? வேற எப்படி அந்த தரிசனம்? என்னதே மழை பெஞ்சதா? எருமைக்கு பிறந்த பண்ணி பையல மேல வந்து நாயை விட்டு வாயில ஒழுக்கிறீங்க. நீங்க பாக்குறா வரண்டா. சார் நான் அவனை ரூம் காலி பண்ண சொல்லிடுறேன் சார். அவனா? நீங்க எல்லாரும் ரூம் காலி பண்றீங்க. ஹலோ, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அறிவா? அவன் லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்கான்டா. அவன் முன்ன மாதிரி சரியா ஒழுங்கா வேலைக்கு வரதில்ல. அப்புறம் ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. ரூமை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு என் ரூம் பக்கம் மட்டும் வந்துடாத. இந்த நேரத்துக்குலாம் வர முடியாதுடா. காலைல 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன். ஓகே நண்பா, ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட்ரா. கார்த்தி திடீர்னு ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு ரூம்ல தங்கிடலான்னு இருக்கேன். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன். தாராளமா வா, ஆனா நாளைக்கு காலையில வா. சுருட்ட முடியுமா முடியாதா சொல்றா? படிப்போம்ல, பொறுப்பா. 2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். சுருட்டா இன்னும் 2 மணி நேரம் ஆனாலும் அதான் சொல்லுவேன். ஜன்னல்ல மாட்டி தொலைடா. கடை வந்து தொலையும், கடை வந்து தொலையும். கடை வந்தா நான் கட்டிக்கிறேன், நீ ஒன்றும் கட்ட தேவையில்ல. நாகராசு சொந்த காசுல யாருக்கும் பேச மாட்டானே. சொல்லு பங்காளி. ரூம் ஒன்றும் கிடைக்கல. சரி, நானும் உன் கூடவே கார்த்திக் ரூம்ல தங்கிடலான்னு இருக்கேன். கார்த்திக் நீயே பேசிக்க. அவன் செல்ல பண்ணி விடுதே பெரிய விஷயம்ப்பா. என்னால அவன்கிட்ட பேச முடியாது. நீ இங்க வராதப்பா. வராதவா? உன் ரூம் வாசல்ல தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து என்ன உள்ள கூட்டு போ. வண்டியா? இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணல. அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா. கொடைக்கானல்ல ஷூட்டிங்கு. அவளுக்கு தனி ரூம் போட்டிருந்தாங்க. சார் தனியாக தங்க பயமா இருக்கு சார்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நாகராஜ், இவளுக்காக தான் இந்த சீரியலை நானும் இவனுமே பார்ப்போம். அவ கூட இப்ப கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? பேசுவீங்களாவா? இங்க வாடினா வர போறாங்க. எப்படியாவது நம்ம ரூமுக்கு கூட்டு வர முடியுமா? நான் மட்டும் இந்த ரூம்ல தங்கலன்னு நினைச்சுக்கோங்களே, கண்டிப்பா என்ன பார்க்க வந்துதானே ஆகணும். சூப்பர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய் செல்லப்பாண்டி கிட்ட நாகராஜ். நிறுத்து, நான் சொல்றேன். நாகராஜ் ரொம்ப பாவம். அவனுக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரூம்ல இருக்கட்டும்னு சொன்ன அதானே. ஏண்டா ஓசியில் என் செல் எடுத்து பேச தெரியுது, ஓசியில் என் தம்மும் கேட்க தெரியுது. அந்த நடிகைகிட்ட போகும்போது மட்டும் என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா?
அவ யாருன்னே எனக்கு தெரியாதுடா. சும்மா ஒரு கெத்துக்காக அள்ளி விட்டு அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். அடுத்த வாரம் வேற அவளை ரூம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டா. டேய் கார்த்தி எப்படியாவது நீ தாண்டா சமாளிக்கணும். டேய் ஹெல்ப் பண்றா. டேய் உன்னை இந்த ரூமை விட்டு எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே விரட்டிடுவாங்க. மாட்டுனடி. டேய் ப்ளீஸ்டா டேய். நாளைக்கு நீ ரூமுக்கு வர்ற. பேச ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ரூம்க்கா? வேற எங்கேயும் ஃப்ரீயா பேச முடியாதுமா. இப்ப கூட ஃப்ரீயா தானே பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறதை வச்சு நீ எப்படி இருப்பேன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நேர்ல நீ எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. எங்க நீ கெஸ் பண்ணிருக்கிறத சொல்லு பாப்போம். உன் கண்ணு ரெண்டும் சும்மா அமலா பால் கண்ணு மாதிரி சூப்பரா இருக்கும். அப்புறம் உன் லிப்ஸ் இருக்கே அப்படியே ஹன்ஷிகா லிப்ஸ் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்புறம் கண்டிப்பா இல்ல. நீ போய் சொல்ற. இல்ல நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நான் எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? அதுக்குத்தான் நான் உன்னை ரூமுக்கு கூப்பிடுறேன். நீ ரூமுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் நீ நேர்ல பார்த்து நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுப்பேன்ல. தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்? கடவுளே, இந்த ரூம்லையாவது இந்த கதையை நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது. டேய் செல்லப்பாண்டி, என்னடா புது ரூம்ங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் கூட்டுறேன். டெய்லி நானே கூட்டுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பார், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டுற. தம்பி அடுத்த நாள் நீ கூட்டணும். சரி போய் கிச்சன் க்ளீன் பண்ணுப்பா. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னையே கூட்ட வச்சிங்க. நான் பாட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை. செல்லப்பாண்டி ஓயா. ஏய் செல்லப்பாண்டி, என்னடா இந்த சோப் போட்டுக்கோடா. எங்க வேணாலும் போடு. சொல்றா. சிவா, ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. பணமா? ஹலோ 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 ஹலோ. டேய் நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? ஏய் டவர் இல்லடா. என்னது டவர் இல்லையா? ஏய் ஒண்ணுமே கேட்க மாட்டேது, டவர் இல்ல. டேய் நாயே, டவர் அடியில் தாண்டா ஒரு ரூமே இருக்கு. நான் என்கிட்ட விளையாடுறியா நீ? ஹலோ டேய் ஹலோ ஹலோ. டேய் என்கிட்ட போய் 2000 ரூபாய் கேட்குறிய, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் இல்லதான். சரி இருந்தாலும் கேட்குறேன், உன்கிட்ட பணம் இருக்கா? டேய் ஒரு 100-200னா பரவாயில்லடா, 2000 எங்கடா போறது? வீடா போனேன். ஃபோனை எடுத்துட்டானா பணம் கொடுத்துருவான், ஆனால் எடுக்கணுமே, அதானே பெரிய விஷயம். சரி அடிச்சுப்பா. நாயே கடைங்க தானே ஃபோன் பண்ணுறேன். இல்லையே, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பராக இருக்காங்க. பணம் ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. வச்சுட்டே தானே இல்லைங்கிற. ஆமாம், நீ விளங்கவே மாட்டடா. தேங்க்ஸ். என்கிட்ட 2000 ரூபா பணம் இருக்கு. டேய் தேங்க்ஸ்டா. எங்கடா இருக்க? அதுல 650 ரூபா வண்டி சர்வீஸ்க்கு போயிடும். டேய் அர்ஜென்ட்ரா, ஒரு 2 மாசத்துல திருப்பி தந்துடுவேன்டா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சரி சொல்லு. இந்த மாசம் பெட்ரோல் செலவு 650 ரூபா போயிடும். டேய் ரீசார்ஜுக்கு ஒரு 350. அது இல்லாம வீட்டு வாடகை ஒரு 1200. டேய் பணம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்றா மச்சான். 100-200னா பரவாயில்ல மச்சான். என் ரூம்மேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேலைக்கு போய்க்கிறான். அவன் வந்தால் தான் எனக்கே சாப்பாடு. புரியுதா? புரியலன்னா சொல்லு, திரும்ப சொல்ல.